தர்ம கர்ம அதிபதி யோகம், தர்ம கர்மதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு இருக்கா அப்படின்னு ஜாதகத்தை தேடுவாங்க. இப்படி பார்க்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி இருவரும் இணைந்திருந்தால், நல்லா கேட்டுங்க, பார்வை சொல்லவில்லை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை சொல்லவில்லை, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை சொல்லவில்லை. ரொம்ப பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. 2 கிரகங்களும் 9ஆம் இடத்துபதி 10ஆம் இடத்து 2 பேரும் ஒரே ராசியில் இணைந்திருந்தால் மட்டுமே தர்ம கர்மாதிபதி யோகம். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, மேச லக்னத்துக்கு 9ஆம் இடத்துபதி குரு, 10ஆம் இடத்துபதி சனி, ரைட்டுங்களா? அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடத்துபதி சனி, 10ஆம் இடத்துபதி குரு, ரைட்டுங்களா? இந்த மாதிரி இணைந்திருக்கும் போது கிட்டத்தட்ட 1 வருஷங்கள் இந்த குரு சனி இணைந்திருக்குமே. அப்படி என்றால் அந்த 1 வருஷம் பிறக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்குமே தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யுமா? கேட்குறீங்க இல்லையா? சரியான கேள்வி. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேச லக்னமாக இருந்து குரு சனி இணைந்திருந்தாலும், மிதுன லக்னமாக இருந்து சனி குரு இணைந்திருந்தாலும், இந்த சனி குரு இணைந்த ராசிக்கு 5, 9 சந்திரன் இருக்க வேண்டும். சந்திரன் இருக்க வேண்டும். அந்த சந்திரனை செவ்வாய் பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். 5, 9 சந்திரன் இருந்தால் போலே போதும். ஆனால் செவ்வாய் சேர்ந்தால், செவ்வாய் அந்த சந்திரனை பார்த்தால் நிச்சயமாக தர்ம கர்மாதி யோகம் வேலை செய்யும். கொடை வள்ளலாக இருப்பார்கள்.